அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போதுமே தன்னுடைய கூடவே வைத்திருப்பதினால், வியாபார நோக்கமாக வெளியூர் செல்கின்ற நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டே வெளியூர் செல்வார்கள். அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் வியாபாரம் செய்வதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வந்தார்கள். அவர்களுக்கும் வியாபார உத்திகளை எல்லாம் சொல்லியும் கொடுத்தார்கள். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வாலிப வயதுக்கு வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த மக்காவிலே இருந்த மிகப்பெரும் செல்வச் சீமாட்டியா இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், தன்னுடைய கணவரை இழந்தவர்கள். அவர்கள் மிகப்பெரிய பணக்காரியாக இருந்தார்கள். அப்ப அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழில் செய்வதற்காக, வியாபாரத்துக்காக அவர்களை சேர்க்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வியாபார பொருட்களை வெளியூர்களுக்கு கொண்டு போய் விற்பனை செய்து வரக்கூடிய கூட்டத்தாருடன் சேர்த்து அனுப்புகிறார்கள். அங்கு சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நேர்மையாக, உண்மையாக நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய இந்த நேர்மையும் உண்மையை பார்த்து மைசரா என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்மையையும் அவருடைய உண்மைத்தன்மையும் சொல்கிறார்கள். இதனால் தான் அதிகமாக வளமையாக இருந்த லாபத்தை விட அதிகமாக லாபம் வருவதற்கு காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை மைசரா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரை நாளைய தினம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையையும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.